ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரக்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்ணுறதுக்காக தான் டிஎன்இஏ கவுன்சிலிங் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனல்ஸ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. எந்த ஹெல்ப் வேணாலும் எப்போ வேணாலும் நீங்கள் நமக்கு தொடர்பு கொள்ளலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நிறைய பேர் நம்மள்ட்ட கேட்குற விஷயம் என்னென்னா, சார் 25,000 சீட்ஸ் வந்து இந்த வருஷம் வந்து இன்க்ரீஸ் ஆக போதாமே, அது வந்து உண்மையா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்மள்ட்ட நிறைய பேர் கேட்குறீங்க. அதுக்காக தான் என்ன பண்ணணும் சொல்லி இந்த வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். சரியா, அதாவது 25,000 சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இப்போ பார்த்துருக்குது என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ்ட் இயரோட சீட் மேட்ரிக்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துருங்க. சரியா, அதாவது இனிஷியல் சீட் மேட்ரிக்ஸ் பிஃபோர் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங். ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் தான் நமக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி எந்தெந்த காலேஜில் எவ்வளோ சீட்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் தான் பார்த்துட்ருக்கோம். சரியா, அப்போ இதில் நீங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கிறத பார்க்கலாம். சரியா, இப்போ வந்து ஃபஸ்ட்டு காலமில் இருக்கிறதுனா காலேஜ் கோடு, செகண்ட் காலமில் காலேஜ் நேம் இருக்குது, தேர்ட் காலமில் பிரான்ச் பிஒய் அப்படின்னா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் எஸ்எஸ்க்கு பிரான்ச் கோடு வந்து பிஒய். சரியா, கவுன்சிலிங்கில் பிரான்ச் கோடு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பிஒய்ன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்க்கு ஓசியில் மொத்தம் எத்தனை சீட் இருக்குது? 17 சீட் இருக்குது. பிசியில் எத்தனை சீட் இருக்குது? 14 சீட் இருக்குது. பிசிஎம்மில் 1 இருக்குது. எம்பிசிக்கு 10 சீட் இருக்குது. எஸ்சிக்கு 9 சீட் இருக்குது. எஸ்சிஏக்கு 2 சீட் இருக்குது. எஸ்டிக்கு சீட்டே இல்லை. சரியா, அவங்களுக்கு வந்து அவங்க இப்போ சப்போஸ் எஸ்டி ஸ்டூடெண்ட் வந்து இந்த ஆப்ஷன் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கொடுக்கலாம். ஓசியில் நீங்கள் என்ன பண்ணலாம், இருக்குல்ல உங்களுக்கு 17 சீட்ஸ், அதுலேருந்து நீங்கள் நல்ல மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த 17 சீட்டுக்கு நீங்கள் போட்டி போடலாம். சரியா, இதே மாதிரி தான் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலேஜுக்கும் இப்போ வந்து சிஇஜி கேம்பஸ், இப்போ நீங்கள் கவுன்சிலிங் கோட் நம்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா சிஇஜி கேம்பஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பார்க்கலாம். சரியா, இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வந்து 4th ரோவில் இருக்குது பாருங்கள். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் பார்த்தீங்களா, அது வந்து ஓசியில் 17 சீட் இருக்குது. பிசியில் 14 சீட் இருக்குது. பிசிஎம்மில் 2 சீட் இருக்குது. எம்பிசியில் 10 சீட் இருக்குது. எஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா 8 சீட் இருக்குது. எஸ்சிஏல 2 சீட் இருக்குது. எஸ்டியில் 0 சீட்ஸ் தான் இருக்குது. சரியா, இதை நீங்கள் தெளிவாக பார்த்துங்க. அப்போ இதே மாதிரி ஒவ்வொரு காலேஜ்லேயும் உங்களோட கம்யூனிட்டிக்கு எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எப்படி சார் பார்க்குறது அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த கவுன்சிலிங் கோடு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் ஈஸியாக சர்ச் பண்ணி எடுத்துடலாம். இல்லாட்டி நீங்கள் ஒவ்வொரு பேஜாக போய் என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா எல்லா காலேஜும் நீங்கள் பார்த்துட்டே இருக்கணும். ஒவ்வொரு பேஜாக பார்த்தாலும் நல்லது தான். சரியா, நீங்கள் கவுன்சிலிங் கோடு உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பிடிஎஃப் ஃபைலை டவுன்லோட் பண்ணிவிட்டு, சரியா, இங்கே மேலே இங்கே சர்ச் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல. சரியா, அதாவது மேலே பார்த்தீங்க அப்படின்னா மெசேஜ் பாக்ஸ் பக்கத்தில் சர்ச் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட கவுன்சிலிங் கோடு, இப்போ உதாரணத்துக்கு நான் 2006 அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணி டைப் பண்ணுறேன். ஏன்னா 2006ஓட கவுன்சிலிங் கோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி காலேஜோட கவுன்சிலிங் கோடு அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். இப்போ பாருங்கள், பிஎஸ்சி காலேஜ் வந்துச்சு பார்த்தீங்களா. இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, கவுன்சிலிங் கோடு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணி ஒவ்வொரு காலேஜ்லேயும் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் பிஎஸ்சி காலேஜ் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பார்க்குறீங்க, பிஎஸ்சி காலேஜ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கும் போது உங்களுக்கே தெரியுது, அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது எஸ்எஸ்ல இருக்குது. சரியா, எஸ்எஸ்ல இருந்தால் ஃபீஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் பிஎஸ்சி காலேஜில். அதை நீங்கள் தெளிவாக பாருங்கள். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வந்து எஸ்எஸ்ல இருக்குது. சரியா, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஓசியில் 27 சீட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிசியில் 23 சீட் இருக்குது. பிசிஎம்மில் 4 சீட் இருக்குது. எம்பிசியில் 17 சீட் இருக்குது. எஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா 13 சீட் இருக்குது. எஸ்சியில் 3 சீட் இருக்குது. எஸ்டியில் 1 சீட்டு தான் இருக்குது. சரியா, இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது நீங்கள் வந்து இந்த பிடிஎஃப் ஃபைலை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி சர்ச் பண்ணுங்கள். சரியா, சர்ச் பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். எந்தெந்த காலேஜில் எவ்வளோ சீட்ஸ் வந்து நம்ம எடுக்க முடியும் அப்படிங்கிறத நீங்களும் என்ன பண்ணலாம் தெரிஞ்சுக்கலாம். சரியா, அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அதாவது பிடிஎஃப் ஃபைலை டவுன்லோட் பண்ணுறது எப்போ உங்களுக்கு வந்து 2024ஓட பிடிஎஃப் ஃபைல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கவுன்சிலிங் வந்து அப்ளை பண்ண பின்னாடி. சரியா, அதாவது கவுன்சிலிங் வந்து அப்ளை பண்ண பின்னாடி தான் நமக்கு வந்து நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரிய வரும். அதுக்கு முன்னாடி யாராவது வந்து சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்ப வேணாம். சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கிறது இப்போ தெரியாது, நான் வந்து சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, சீட்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு நான் சொல்லவே வரல. இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து இப்போ நமக்கு தெரியாது. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இனிஷியல் வேக்கன்சி லிஸ்ட் வந்து 2024க்கு டிஎன்இஏ கவுன்சிலிங் வந்து ஓப்பன் பண்ண பின்னாடி தான் நமக்கு தெரிய வரும். சரியா, அதை நீங்கள் தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும்.
அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, அதாவது சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ சிவில், மெக்கானிக்கல், அதுக்கப்புறம் ட்ரிபிள்இலாம் சீட்ஸ் வந்து என்ன பார்த்தீங்கன்னா அதிகமாக பசங்க விரும்பாதனால சில காலேஜஸ் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிவில் ட்ரிபிள்இயோட சீட்ஸை சரண்டர் பண்ணுவாங்க. சரண்டர் பண்ணிவிட்டு எனக்கு வந்து அதை கம்ப்யூட்டர் சயின்ஸாக மாற்றுங்க, எனக்கு வந்து ஆர்டிஃபிஷியலாக மாற்றுங்கன்னு சொல்லி அந்த மாதிரி தான் நமக்கு வந்து மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிஃபிஷியலில் சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சரியா? இந்த சிவில், மெக்கானிக்கல் இந்த சீட்லாம் சரண்டர் பண்ணிவிட்டு அந்த மாதிரி சீட் வந்து வாங்குவாங்க. சரியா? அந்த மாதிரி தான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இப்போ தெரியாது நமக்கு. டிஎன்இஏ கவுன்சிலிங் போர்ட்டல் ஓப்பன் பண்ண பின்னாடி இனிஷியல் வேகன்சி லிஸ்ட் வந்த பின்னாடி தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதோட டவுன்லோட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், எடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. நான் சொன்ன மாதிரி சர்ச் பண்ணி பாருங்கள். சர்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்தெந்த காலேஜ் வேணுமோ அந்தந்த காலேஜை நீங்கள் சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ணுங்கள். ரெடி பண்ணி எனக்கு கூட சென்ட் பண்ணி வைங்க. நான் அந்த சாய்ஸ் லிஸ்ட் நல்லா இருக்கா இல்லைங்கிறத நான் உங்களுக்காக சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.